சைராம் வணக்கம். ஓம் சைராம், ஜெய் சைராம். மலேசியா வந்திருக்கோம். நம்ம போன மாதமே வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ஒரு கண்ட்ரிக்கு போகிறேன்ட்டு. மலேசியா வந்திருக்கேன். என்னுடைய தமிழ் வாழும் மக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். உங்களால் தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் மலேசியா வாழும் என் அன்பு உறவுகள் அனைவருக்குமே மலேசியா வந்திருக்கேன். உங்கள் அன்பு ஆதரவெல்லாம் தேவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன் வரேன்ட்டு. நாளையிலேருந்து இன்னிலேருந்தே சொல்லிடுவேன். இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க மலேசியாவில். ஜெர்மனியில் ஒரு தங்க இருக்க மாதிரி மலேசியாவிலையும் ஒரு தங்க இருக்காங்க, ஒரு ஃபேமிலியே இருக்காங்க. வந்துக்கிட்டு இருக்காங்க என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு. நான் ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்லபடியாக மலேசியா வந்து சேர்ந்துட்டேன். நைட் வீடியோ போட முடியல. இப்போ தான் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு, ஃபஸ்ட்டுன்னு இல்லை, இப்போ வீடியோ வந்து நைட்டே வீடியோ போட்டேன் யூடியூப்பில். இப்போ தான் வீடியோ போடுறேன், பாருங்கள். மலேசியாவில் இருக்கிறேன், மலேசியா ஏர்போர்ட்டில் இருக்கிறேன். இன்னும் எத்தனை நாள் இருப்பேன்றது தெரியல மலேசியாவில். ஏன்னா போக போக தான் இங்கே என்ன முறைகள்னு தெரியும். மெயின் வந்து சைராம் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு மலேசியா ஏர்போர்ட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஏர்போர்ட்டில் வந்து ரொம்ப பாடாப்படுத்திட்டாங்க. அது வேணும் இது வேணும் அப்படி இப்படின்ட்டு. அப்புறம் நான் என்னோடய தங்கையை கூட சீரடி தான் போயிருக்கேன். நான் இன்ன வரைக்கும் வேறு எங்கேயும் ட்ராவல் பண்ணதில்லை. ஃப்ளைட்டில் வந்து இது 2வது முறை ட்ராவல் பண்ணுறேன், அது தனியாக. 2வது வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பொதுமக்களாக நீங்கள் தான். நீங்களாம் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நான் வருவேனான்றதெல்லாம் சும்மா. உண்மையிலே சொல்கிறேன், எப்பயுமே நீங்கள் தான் என்னுடைய உறவுகள்னு தான் சொல்லப்போனால். இங்கே எல்லாருமே என்னுடைய உறவுகள், சரிங்களா? ஆமாம், எப்பயுமே உறவுகள். இப்போ வந்து நம்ம மலேசியாவிலே நமக்கு நிறைய பேர் நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். இனிமேல் தான் நான் வந்திருக்கிறேன். இங்கேயும் நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்களாம் இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் வருவேனான்றதுலாம் தெரியாது. உண்மையிலே ஒரு வேலையாக வந்திருக்கேன் சைராம். நாளையிலேருந்து அது என்ன நடக்குது போகுதுன்றது சொல்கிறேன் நான். ஏன்னா இப்போ ஏர்போர்ட்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நான். அவங்க வந்து வராங்க, என்னை கூப்பிட்டு போகிறதுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் பேச முடியல. ஏன்னா நைட்டு செக்கிங் போட்டு கரெக்டாக கடைசியில் செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. 12 மணிக்கு ஏறினேன், 7 மணிக்கு தான் வந்து இறங்கினேன். அதோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் வரல அவங்க, இனிமேல் தான் வருவாங்க. இனிமேல் என்ன நடக்குது போகுதுன்றது எல்லாமே உங்களுக்கு போடுறேன். ஆனால் வந்து இங்கே எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த செக்கிங் அது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லபடியாக வந்து சேர்ந்துட்டேன், நல்லபடியாக இருக்கிறேன். தனியாக தான் வந்தேன் நான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்கிறேன் நான். எதுக்கு சொல்கிறேன் நல்லா இருக்குன்னா, நான் தனியாக வந்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் வர்றது. அதுக்கு தான் இத்தனை டைம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் நான். உண்மையாகவே வந்து இவ்வளோ தூரம் வரேன், இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறேன், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, உங்களுக்கு எத்தனை டைம் நன்றி சொன்னாலும் அதுக்கு வார்த்தையே இல்லை. நைட் வந்து ஏர்போர்ட்டில் வந்து பயங்கரமான ஒரு டென்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் யார் சால்வ் பண்ணனா நம்மளுடைய உறவுகள் தான். யார் தூரமாக இருக்கிற உறவுகள் தான் சொல்கிறேன் நான். அவ்வளோ உறவுகள் நமக்கு நிறையா. அந்த ஏன்னா அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏர்போர்ட்டில். ஆனால் அந்த டைமுக்கு நம்மளுடைய தூரத்து சொந்தங்கள் அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நம்ம இவ்வளோ மக்கள் சம்பாரித்து வச்சுருக்கனா அப்படின்றதுக்கு வார்த்தை இல்லை. கண்டிப்பாக நைட்லாம் கொஞ்ச நேரம் தூங்கினேன். ஃப்ளைட்டில் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு தான் வந்தேன். ஆனால் ரொம்ப தூக்கம் இல்லை, ரொம்ப ட்ராவலாக இருந்தது, டயர்டாக இருக்குது. இனிமேல் தான் நம்ம போயிட்டு வேலை எப்படி போகுது என்னன்றதுலாம் தெரியல. அதோட வந்திருக்கேன், மலேசியா வந்திருக்கேன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் நான். மலேசியாவில் இருக்கிறேன். நைட்டு வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து வீடியோ போட்டேன், இப்போ மலேசியா ஏர்போர்ட்லேருந்து போடுறேன். இனிமேல் இங்கே என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்து போடுறேன். அப்படி தான் சொல்லுவேன். வேலை கொஞ்சம் பிஸி ஆகிட்டா வீடியோ போட முடியுதா என்னன்றது தெரியல. உண்மையிலே சைராம் உங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். மலேசியா வாழும் அன்பு உறவுகளுக்கும் நன்றி சொல்கிறேன். ஏன்னா மலேசியாவில் இருக்கிற இதில் யார் பார்க்குறாங்க யார் பார்க்கலன்றது எனக்கு தெரியாது. ஆனால் மலேசியா வாழும் சொல்லப்போனால் வந்து எல்லாமே இருக்காங்க.
நம்ம தமிழவங்க இருக்காங்க, முஸ்லீம் தமிழவங்கன்றதை தாண்டி தமிழ் பேசுகிறவங்க இருக்காங்க, அப்புறம் நிறைய மொழிகளில் இருக்காங்க இல்லையா. அதனால் அவங்கெல்லாம் பிரிச்சுலாம் பேச முடியாது. எல்லாமே நம்ம அன்பான உறவுகள்னு தான் சொல்கிறேன் நான். மலேசியா வாழும் அன்பு மக்களுக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு தேடி வந்திருக்கேன். நீங்கள் தான் உங்களுடைய அன்பு ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் அதுக்கப்புறம் அப்பப்போ என்ன நடக்குதுன்றது நான் போடுறேன், வீடியோவில் பாருங்கள். அதான் சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறதுன்னா, மெயினாக சொல்லப்போனால் பொதுமக்கள் இல்லைன்னா எங்களை மாதிரி யூடியூப்பில் நான் சாதாரண பெரிய யூடியூப்பர்லாம் பேச முடியாது. சாதாரண ஒரு ஆள் தான் நான். பெரிய ஆளெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது யூடியூப்பர்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா கேஷுவலாக அவங்க கூட உட்காந்து அப்படியே யதார்த்தமாக பேசிட்டு போயிடுவேன் நான். அதுதான் நான் உண்மையிலே. ஆனால் இவ்வளோ தூரம் வரேன். இங்கே ஒரு உறவுகள் இருக்குது, ஜெர்மனியில் உறவுகள் இருக்குது, அங்கங்கே எனக்காக ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னா அது எல்லாமே நீங்கள் கொடுத்த அன்பு ஆதரவுன்னு தான் சொல்கிறேன் நான். இங்கே இல்லைன்னா நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. இதுக்கெல்லாம் காரணன்றது நீங்கள் தான் சொல்லிவிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சைராம், ஜெய் சைராம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே காலங்காலமாக நன்றி சொல்ல காத்துக்கிட்டே இருக்கிறேன். சைராம். நன்றி 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 சைராம்.